ராஜ் டிவி நேயர்களுக்கு வணக்கம் அண்ட் வெல்கம் டு த ஷோ நடிகர் திலகம் சாவித்ரி. நம்ம நிகழ்ச்சியில் சாவித்ரி அவர்களுடைய திரை பயணத்தை பற்றின பல சுவாரஸ்யமான விஷயங்கள் தான் பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி நிகழ்ச்சியிலையும் உங்களுக்காகவே இன்னும் பல அற்புதமான விஷயங்கள்லாம் காத்துட்ருக்கு. வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். 1962 தை திருநாளில் கொஞ்சம் சலங்கை அவரது 100வது படமாக வெளிவந்தது. MV ராமனின் இயக்கத்தில் மிக நீண்ட காலம் ஃபினான்ஸ் பிரச்சனையால் முடங்கி கிடந்துச்சு. பின்னர் தேவி ஃபிலிம்ஸார், சென்னை தேவி திரையரங்க உரிமையாளர்கள் கொஞ்சம் சலங்கையை தயாரிக்கும் பொறுப்பை ஏற்றுக்கொண்டனர். SM சுப்பையா நாயுடு இசையமைத்த இந்த கொஞ்சம் சலங்கை படத்தின் பாடல்கள் பெரும்பாலும் கர்நாடக இசையை அடிப்படையாக கொண்டிருந்தன. ஜானகி பாடிய சிங்கார வேலனே தேவா என்ற பாடல் மிக புகழ்பெற்ற பாடல். இப்பாடலுக்கு நாதஸ்வர இசை துணை இசையாக கையாளப்பட்டிருந்துச்சு. காரக்குறிச்சி அருணாச்சலம் நாதஸ்வர இசை வழங்கியிருந்தார். பாடல் பம்பாயிலும் நாதஸ்வர இசை சென்னையிலும் பதிவாகி பின் ஒருங்கிணைக்கப்பட்டன. இந்த பாடல் ஆபேரி ராகத்தை அடிப்படையாக கொண்டு அமைந்திருக்கு. பாடலை குமா பாலசுப்ரமணியம் இயற்றியிருந்தார். தமிழ் காற்று வீசும் வீதி எங்கும் SM சுப்பையா நாயுடுவின் கலப்படமற்ற கர்நாடக இசை சாரல் சிங்கார வேலனே தேவா அப்படிங்கிற பாடலில் பொடிந்தது. பாடலுக்கு முன்னால் வரும் காதல் வசனத்தை கேட்க கேட்க இன்றும் சுகம் பெறும். இந்த பாடல் காட்சியில் சிங்கார வேலனாக ஜெமினி கணேசனும் வள்ளியாக சாவித்திரியும் கனவு காட்சியில் தோன்றுவாங்களாம். ஆனால் திரைக்கு வந்தபோது ஏனோ காரணத்தினால அந்த கனவு காட்சியை கட் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற செய்தியும் இருக்குது. சாந்தா, ஏன் பாட்டை நிறுத்திவிட்டாய்? உன் இசை என்னும் இன்ப வெள்ளத்தில் நீந்துவதற்கு ஓடோடி வந்தேன். என்னை ஏமாற்றாதே சாந்தா, பாடு சாந்தா பாடு. இது நம்மில் எத்தனை பேருக்கு மனப்பாடமாகின வரிகள். இன்றும் கூட இதை வைத்து கேலி செய்யாதவர்களே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். அதுவரையில் சாவித்ரிக்கு பின்னணி பாடியவர்கள் MS ராஜேஸ்வரி, ஜிக்கி, P லீலா, P சுசிலா ஆகியோர் தான். ஆனால் சிங்கார வேலனே தேவா முதலாக ஜானகியின் குரலில் தான் ஒலித்தது. அந்த பாடலே அவரை உலக புகழுக்கு உள்ளாக்கியது. இந்த பாடலுக்கு பின்னணியில் இன்னொரு சுவாரஸ்யம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நடிகை சிலுக்கு சாவித்ரியின் பரம ரசிகையாம். சாவித்ரியை போல நடிகர் திலகமாக வேண்டும் என்கிற வெறியில் வெள்ளித்திரையில் முகம் காட்டினாங்க. சிலுக்கின் சிறப்பு தேன்கிண்ணம் விவித பாரதியில் இடம்பெற்ற போது அவர் தனக்கு பிடித்த முதல் பாடலாக ஒளிபரப்பியது சிங்கார வேலனே தேவா அப்படிங்கிற பாடல் தான். காரணம், அவர் ஜானகியின் ரசிகையும் கூட. இந்த பாடலை பற்றி ஜானகி அவர்கள் சொல்லும்போது, சிங்கார வேலா பாட்டை நானும் காரக்குறிச்சி அருணாச்சலமும் தனித்தனியே பாடினோம் என்றால் ஆச்சரியமாக இருக்கும். முதல்ல நாதஸ்வரத்தில் வாசிக்க சொல்லி ரெக்கார்டு செஞ்சிட்டாங்க. பிறகு வேறொரு நாள் நான் அவர் வாசித்ததை கேட்டுக்கொண்டே அந்த ஸ்ருதிக்கும் நயத்துக்கும் குழைவிக்கும் ஏற்ப அப்படியே பாடினேன். நாட்டின் மூளை முடுக்கெல்லாம் லட்சக்கணக்கான ரசிகர்கள் நாங்கள் சேர்ந்து பாடியதை கேட்டு மகிழ்ந்தாங்க. ஆனால் நாங்கள் இருவரும் நேரில் பார்த்து கொண்டதே இல்லை. படம் ரிலீஸ் ஆகி 1.5 வருஷத்துக்கு பிறகு தான் ஒரு நாள் பம்பாயில் சண்முகானந்தா சபாவில் முதல் முறையாகவும் கடைசி தடவையாகவும் சந்தித்து கொண்டோம் அப்படின்னு ஜானகி அவர்கள் சொன்னதாக அன்றைய காலத்தில் பத்திரிகைகளை பதிவு பண்ணியிருக்காங்க. மற்ற நடிகைகள் வசனம் பேசுவதும் பாடலுக்கு வாய் அசைப்பதும் கொஞ்சம் மிகையாக இருக்கும். ஆனால் சாவித்ரி மாதிரி இயல்பாக அவர் பாடுவது போலவே இதர் மீட்டுபவர்கள் இன்று வரையிலும் யாரும் கிடையாது. அதிலும் சிங்கார வேலனே தேவா மாதிரியான பக்தியும் காதலும் வெளிப்படும் அபூர்வமான ஒரு இசை கலவையில் சாவித்ரியின் பங்களிப்பு அசாத்தியமானது அப்படின்னு ஜானகி அவர்கள் சொல்லியிருக்காங்க. ஜெமினியின் அசைவுகள், நடிகர் திலகம் சாவித்ரியின் நளினம், சாரங்கபாணியின் கனஜோரான பாவனை, அதுவும் உதட்டை பிதுக்கி தவில் கொட்டும் ஸ்டைலே தனி அப்படின்னு சொன்னால் அதை யாராலையும் மறுக்க முடியாது. இசையமைப்பாளர் SM சுப்பையா நாயுடு அவர்கள் முதல்ல இந்த பாட்டை போடுவதாக இல்லையாம். அவர் போட எண்ணிய பாட்டு ஞான சம்பந்தரின் தேவார பாடல் தான். மந்திரமாவது நீரு வானவர் மேலது நீரு என்ற பாடலை தான் முதல்ல காரக்குறிச்சி அருணாச்சலம் வாசித்து விட்டு சென்றாரான் நாதஸ்வரத்தில். இப்போதைய மெட்டில் நம்மால் நம்பவே முடியல. பின்னர் வெறுமென நாதமாக இல்லாமல் ஒரு பாடகியின் குரலும் சேர்ந்து ஒலித்தால் நன்றாக இருக்குமே என்று சொல்ல ஜானகி வரவழைக்கப்பட்டாராம். தேவார பாடலும் ஏனோ மாறியது. கவிஞர் கூமாப்பா சிங்கார வேலனே தேவா என்று மாற்றி எழுதினார். அந்த பாடலை ஜானகி அவர்கள் பாடினாங்க. ஆனால் காரக்குறிச்சியார் தேவாரம்னு நினச்சி ஏற்கனவே வாசித்து கொடுத்தது தான். அதை மாற்ற யாருக்கும் மனமில்லை. பாடலையும் இசையும் பின்னர் காப்பி அண்ட் பேஸ்ட் செஞ்சாங்க. ஆனால் கேட்கும்போது அப்படி மிக்ஸ் செஞ்சாங்க அப்படின்னு சொல்லவே முடியாது. அந்த அளவுக்கு நேர்த்தியாக அமைஞ்சிருக்கும். அதுவும் எப்போ? இதெல்லாம் 1960களில் கீபோர்டு அப்படிங்கிற இசைக்கருவியே இல்லாத காலகட்டத்தில் இவ்வளோ அம்சத்தையும் பண்ணியிருக்காங்க.
பாடலின் மென்மை மற்றும் சாவித்ரியின் நடிப்பு. ஒரு பாடல்ல, அதுவும் முருகன் மீது பாடும் பக்தி பாடல்ல எத்தனை முகபாவங்களை காட்ட முடியும் என்று காட்டியிருப்பாங்க நடிகர் திலகம் சாவித்ரி அவர்கள். முதல்ல தயங்கி கொண்டு மெதுவாக பாட ஆரம்பிப்பாங்க சாவித்ரி. அவர் ஒரு வரியை பாட அதை நாதஸ்வரத்தில் வாசிப்பாரு ஜெமினி கணேசன். சாவித்ரி 2 வரிகளுக்கு அப்புறமா பாடல்ல மெய்மறந்து பாடத் தொடங்குவார். ஜெமினி அதை நாதஸ்வரத்தில் வாசிப்பதையும் பார்ப்பார். முதல்ல நான் அவருக்கு ஈடில்லை என நினைக்கும் சாவித்ரி 2 வரிகளுக்கு பிறகு தானும் மோசமில்லை என்பதை புரிந்து கொள்வார். ஜெமினி வாசிப்பதை ரசிப்பார். ஒரு கடினமான ஆலாபனையை அவர் வாசிக்கும் போது கண்ணசைவால பாராட்டுவார். பிறகு மேலும் கடினமான ஆலாபனையை பாடி அவரையே சேலஞ்ச் செய்வார் சாவித்ரி. அதை அவர் வாசித்து முடிக்கும்போது அவர் புருவங்கள் ஆச்சரியத்தில் உயரும். இந்த மெலடி முடியும் வரை அவர்கள் பேசவே மாட்டாங்க. சாவித்ரியின் கண்களும் முகபாவனைகள் மட்டுமே பேசியது. இந்த பாடலை பாடிக்கொண்டிருக்கும் போது சாவித்ரி அவர்களுடைய கண்கள் ஜெமினி மீதே இருக்கும். பாடிக்கொண்டே அவர் எழுந்து எரியும் விளக்கின் திரியை சரி செய்ய செல்வார். அப்போது அவர் பார்வை ஜெமினியை விட்டு நீங்காது. அவர் பாடலை பாடவில்லை, லிப்சிங்க் மட்டுமே செய்கிறார் என்று நீங்கள் நினைக்க மாட்டீர்கள். அற்புதமான நடிப்பு. முருகனை பற்றிய பக்தி பாடல் என்றாலும் பாடல் முழுவதும் ஒரு மெல்லிய ஸ்ட்ரிங்காரம் இருக்கும். சிங்கார வேலன் முருகன் என்றாலும் அது ஜெமினியை குறிப்பிடுவதாகவே அமைஞ்சிருக்கும். காலம் கடந்து நிற்கும் பாடல்களில் இதுவும் ஒன்று. எத்தனை முறை கேட்டாலும் சலிக்காது. ஜானகியின் குரலுக்கும் திறமைக்கும் ஈடு இணையே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். அவரின் குரலுக்கு திரையில உயிர் கொடுத்த சாவித்ரியின் நடிப்பும் அற்புதம். அதிலும் ஸ்வரங்களுக்கு வாய் அசைப்பது அவ்வளோ எளிதான விஷயம் இல்லை. அந்த காலத்திலேயே மிக்சிங் முறையில் கம்போஸ் செய்யப்பட்டு சென்னை மற்றும் பம்பாய் ரெக்கார்டிங் தியேட்டரில் பதிவு செய்யப்பட்டது. இந்த பாடலுக்கு தவில் வாசித்தவர் பெரும்பள்ளம் வெங்கடேசன் அவர்கள். தொழில்நுட்பம் அவ்வளவாக இல்லாத காலகட்டம் தான் அது. எந்த பாட்டானாலும் ரொம்ப ஈஸியாக பாடி செல்லும் பி. சுசிலா, லீலா போன்றவர்களாலேயே அப்பாடலை பாட முடியலையாம். யாரை பாட வைப்பது அப்படிங்கிற குழப்பம் இசையமைப்பாளருக்கு இருந்துச்சு. பிரபலம் அடையாத 1-2 பாடல்களை பாடிக்கொண்டிருந்த ஜானகியை இந்த பாடலை பாட சிபாரிசு செய்தவர் பாடகி பி. லீலா அவர்கள் தானாம். ஜானகியிடம் இந்த பாடலை உங்களால் பாட முடியுமா அப்படின்னு கேட்டாங்களாம். முடியும் அப்படின்னு சொன்னாங்க நம்பிக்கையோட. கத்துக்குட்டி என்னத்தை பாட போகிறது அப்படின்னு சுற்றி இருந்தோர் மனதில் ஒரு அசட்டு எண்ணமும் இருந்துச்சான். அனைத்து வியூகங்களையும் பொசுக்கிட்டு அந்த இளம் வயதிலேயே ஒரே டேக்கில் பாடி அசத்திய ஜானகியை இன்று வரை ஏராளமான இசை ஜாம்பவான்களே பிரமித்து பார்த்து தான் வியக்கிறாங்க. இந்த பாடலுக்கு பின் ஜானகியின் பெயர் தென்னிந்தியாவில் வெகு வேகமாகவே பரவ தொடங்கியது. இசையமைப்பாளர் எஸ்.எம். சுப்பையா நாயுடு நாதஸ்வரத்துக்குனே ஈடு கொடுக்கக்கூடிய குரல்களை பலவிதமாக ஆய்வு பண்ணாராம். பல பாடகர்களை பொருத்தி பார்த்து கடைசியில் ஜானகி தான் நாதஸ்வரத்துக்குனே மிகவும் பொருந்தி போனாங்களாம். இப்படி ஒரு நுணுக்கமான மரபு இசைக்கு எப்படி ஜானகியை தேர்வு செஞ்சாங்க இசையமைப்பாளர் அப்படிங்கிறத கேட்டால் ஷாக் ஆகிடுவீங்க. இத்தனைக்கும் இதற்கு முன்னாடி ஜானகி அவர்கள் அவ்வளவாக கனமான பாடல்களை பாடியதும் இல்லை. அப்போது தான் அவர்கள் சினிமா பயணமே ஆரம்பம். அப்படி இருக்க சிங்கார வேலனே தேவா எனும் கனராகத்துக்கு ஜானகி எப்படி தேர்வானார் என்ற காரணத்தை தெரிஞ்சுக்கிட்டா மலைச்சு போயிடுவீங்க. முதல்ல இந்த பாடல் லதா மங்கேஷ்கர் பாடுவதாக தான் இருந்துச்சு. அதற்காக திரு எஸ்.எம். சுப்பையா நாயுடு மும்பை வரை சென்று பாடலின் சங்கீத சுரத்தை சொல்லியிருக்காரு. சற்றே தயங்கிய லதா மங்கேஷ்கர் பிறகு கூறுகிறேன் என்றும், பிறகு நாதஸ்வர இசையோடு பாடும் அளவிற்கு தான் இன்னும் பக்குவப்படவில்லை என்றும் திரு எஸ்.எம். சுப்பையா நாயுடுவிடம் சொல்லிட்டாங்களாம். பிறகுதான் ஜானகி அம்மாவை இந்த பாடலுக்காக திரு எஸ்.எம். சுப்பையா நாயுடு அவர்கள் அழைத்து ட்ராக் பாட சொல்லி கேட்டிருக்காரு. அவர் பாடிய அந்த முதல் ட்ராக்கே அவருக்கு பிடித்து போக படத்திலும் அவரது குரல் ஒளியிலேயே வந்துச்சு. இதை ஜானகி அம்மாவே சில மாதங்களுக்கு முன்னாடி ஒரு தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் நினைவுபடுத்தியிருக்காங்க. இந்த பாடல் பதிவாக்கம் செய்யப்பட்டதும் ஒரு ஆச்சரியம்தான். மும்பையில் ஜானகி பாடுவதை ஒளிப்பதிவு செய்த போது நாதஸ்வர இசையை ஒளிப்பதிவு செய்ய முடியல. நாதஸ்வரம் வாசித்த மிக பிரபலமான காரைக்குறிச்சி அருணாச்சலம் உடல்நலம் குறைவால் மும்பை வர முடியாது அப்படின்னு மறுத்துட்டாரு. பிறகு பாடலை மும்பையிலும் நாதஸ்வரத்தை சென்னையிலும் ஒளிப்பதிவு செய்து மிக்ஸ் செஞ்சுருக்காங்க. டெக்னாலஜி அந்தளவுக்கு வளர்ந்துராத காலத்திலேயே எப்படி இவ்வளோ அற்புதமாக இசையை உருவாக்கினாங்களோ. சுப்பையா நாயுடு ஒரு ஜீனியஸ் அப்படின்னே சொல்லலாம். மிஸ்டர் டிபிஎஸ் ஜெயராஜ் அவர்கள் இந்த பாடலை பற்றி ஒரு அற்புதமான பிளாகும் எழுதியிருக்காரு.
மந்திரமாவது நீரு என்று தொடங்கும் தேவார பாடலுக்கு காரக்குறிச்சி அருணாச்சலத்தின் நண்பரும் இசை பேராசிரியருமான டி.ஏ. சம்பந்தமூர்த்தி ஆச்சாரியார் அமைத்த மெட்டை தான் சற்று மெருகேற்றி கொஞ்சம் சலங்கை திரைப்படத்தில் சிங்கார வேலனே தேவா பாடலுக்கு ஏற்றபடி மாற்றி அமைச்சு வாசிச்சிருக்காரு காரக்குறிச்சியார். கொஞ்சம் சலங்கை திரைப்பட வெளியீட்டுக்கு பின் இந்த பாடல் மக்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றது. பிரதமர் நேரு, ஜனாதிபதி ராதாகிருஷ்ணன் ஆகியோர் அவரது இசையில மெய்மறந்தாங்க. இன்று வரை பட்டி தொட்டி எல்லாம் அந்த பாடல் பிரபலம். அத்தகைய புகழ் பெற்ற நாதஸ்வர இசை மேதைக்கு ஒரு சமயம் ஜனாதிபதி மாளிகையில் நாதஸ்வரம் இசைக்க வாய்ப்பு கிடைச்சிதான். அங்கு நாதஸ்வரம் வாசிக்க அருணாச்சலம் சென்றிருக்காரு. தில்லி விமான நிலையத்திலிருந்து ஜனாதிபதி மாளிகைக்கு காரில் வந்தார். அப்போதைய ஜனாதிபதி சர்வபள்ளி டாக்டர் ராதாகிருஷ்ணன் அவர்கள் வரவேற்பதற்காக வாசல்லையே நின்றதுடன் கார் வந்ததும் தானே முன்வந்து கார் கதவையும் திறந்தாராம். இதை கண்டதும் காரக்குறிச்சி அருணாச்சலம் அவர்கள் ஒரு நிமிடம் ஆடி போயிட்டாராம். என்னங்க, ஒரு நாட்டின் முதல் குடிமகன் இது மாதிரி செய்யலாமா என்று பதறினாராம். இதை கண்ட ஜனாதிபதி அவர்கள், ஏன் பதறீங்க, காரக்குறிச்சி அருணாச்சலம் ஜனாதிபதி ஆகலாம், ஆனால் இந்த ராதாகிருஷ்ணன் நாதஸ்வர மேதை ஆக முடியாது என்று கூறி வித்வானுக்கு பாராட்டு தெரிவித்தாராம். மேலும் காரக்குறிச்சி அருணாச்சலம் அவர்களின் சொந்த ஊரான கோவில்பட்டியில் அவரது நினைவிடத்தை திறந்து வைக்க சாவித்திரியும் ஜெமினி கணேசனும் சென்று மரியாதை செலுத்தினார்களாம். அது மட்டும் இல்லாமல் பின்னாட்களில் தமிழ் சினிமாவின் மிகப்பெரிய படமான தில்லானா மோகனாம்பாள் படம் உருவாவதற்கு பிள்ளையார் சொல்லி போட்டது இந்த கொஞ்சம் சலங்கை திரைப்படம் தானா. இன்னைக்கு நம்ம நடிகர் திலகம் சாவித்திரி நிகழ்ச்சியில் பல சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் நான் சொன்னேன். இதெல்லாம் கேட்டு ரசிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்கள். நன்றி, வணக்கம்.